ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 2005ஆம் ஆண்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏவான, அதாவது கும்மிடிப்பூண்டி தொகுதி ஆளுங்கட்சி எம்எல்ஏ சுதர்சனம் அவங்க வீட்டுல நடந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 24 நவம்பர் 2025 அன்னைக்கு தான் இந்த கேஸ்ல வந்து சென்னை கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம நடந்த சம்பவத்தை பத்தியும், அந்த கேஸ் பத்தியும் மற்றும் இந்த கேஸ்ல கொடுத்த ஜட்மெண்ட் பத்தியும் முழுசா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவாரியா கொள்ளையர்கள் எப்படி இந்த திருட்டு சம்பவம் கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஹரியானா லாரி, அதாவது நார்த் இந்தியாவில இருந்து ஒரு லாரியில வருவாங்க. லாரியை வந்து அவங்க கொள்ளையடிக்கிற இடத்துல இருந்து, அந்த கொள்ளையடிக்கிற வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 4 to 5 கிலோமீட்டர் தொலைவுல நிப்பாட்டிட்டு வந்துருவாங்க. அதுல ஒரு பாதி பேர் வந்து லாரியிலே இருந்துருவாங்க, பாதி பேர் வந்து சம்பவ இடத்துக்கு, அதாவது கொலை செய்யற இடத்துக்கு வந்துருவாங்க. அதாவது லாரியில இருக்க நபர்கள் எதுக்கு அங்க இருக்காங்கன்னா, மக்கள் நடமாட்டம் இருக்கா, வேற ஏதாவது போலீஸ் ரேஞ்சர் ஆபீசர், வேற யாராவது வந்து கார்ட்ஸ் யாராவது வராங்களான்னு பாக்குறதுக்காக அங்க இருந்துகிட்டு சிக்னல், அவங்களுக்கு தெரிஞ்ச சிக்னல் முறையில லாரியில இருந்தபடியே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல எப்படி நடந்திருக்குன்னா, அதே மாதிரிதான் அந்த லாரியை வந்து 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து தள்ளி நிப்பாட்டிட்டு ஒரு மொத்தம் 19 பேர் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆனதா சொல்லியிருக்காங்க போலீஸ் அபிஷியல்ஸ். அதுல ஒரு 7 பேர் மட்டும்தான் வீட்டுக்கு வந்ததாகவும், அதாவது எம்எல்ஏ வீட்டுக்கு வந்ததாகவும், மீதி 12 பேரு லாரியில இருந்தபடியே வாட்ச் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்த 7 பேர் எப்படி வீட்டுக்குள்ள வராங்கன்னா, காம்பவுண்ட் வால், அந்த வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கு, அந்த காம்பவுண்ட் வால்ல கிளாஸ் பீசஸ் வந்து சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. அதை தாண்டி வர்றதுக்காக வந்த 7 பேர் வந்து எப்படி வந்திருக்காங்கன்னா, ரப்பர் டியூப்பும் சாக்கு கோணிப்பையும் வச்சு அதுல அந்த கிளாஸ் வந்து கையில குத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் வால்ல வச்சு ஜம்ப் பண்ணி எடுத்த உடனே இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏவோட 2 சன்னு, அதாவது 2 மகன்களும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. அங்க போயிட்டு கதவை வந்து இரும்பு ராடு, கத்தி, இது போன்ற வெப்பனால ரொம்ப அடிச்சு திறக்கிறாங்க. அதுல 2வது மகன் என்ன பண்றாருன்னா, அந்த கதவை திறக்க விடாதபடி தடுத்துட்டு நிக்கிறாரு. அப்படி அவரை தடுத்துட்டு நிக்கும் பொழுது பக்கத்துல இருக்க கதவு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வழியா இரும்பு ராடை கொண்டு அந்த ஜன்னல் வழியா அடிச்சு ஜன்னல் வழியா உள்ள வந்துறாங்க. ஜன்னல் வழியா உள்ள வந்த உடனே அவரு கொள்ளையர்களை உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்காருங்க பாத்தீங்களா, அதாவது எம்எல்ஏவோட 2வது சன்னு. அவரை உள்ள வந்த உடனே, கொள்ளையர்கள் உள்ள வந்த உடனே ஜன்னல் வழியா இரும்பு ராடை கொண்டு அட்டாக் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவருக்கு ஷோல்டர்ல அடிபட்டுருச்சு. ஷோல்டர்ல அடிபட்ட உடனே அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொள்ளையர்கள் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த உடனே இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. இவரை கத்த விடாம பண்ணணுங்கிறதுக்காக அவருடைய கண்ணுலயும் தாடையிலையும் இரும்பு ராடால அடிச்சிடுறாங்க. அப்படி அடிச்சதுனால அவரால் கத்த விடாம போயிடும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த மோதிரம், இந்த மாதிரியான கோல்டு எல்லாமே திருடிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி, அதாவது சுதர்சனத்தோட 2வது மருமகள் வந்து இப்ப அடிபட்டாரு இல்லைங்களா, அவருடைய மனைவி வந்து என் கணவரை விடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களையும் கையில வந்து இரும்பு ராடால கொண்டு அடிச்சிருவாங்க. கையில இரும்பு ராடால் அடிச்சதுனால அவங்களுக்கு கை உடைஞ்சிரும். அவங்கள்ட்ட இருந்தும் செயின், இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிருவாங்க. அடுத்தபடியா கொள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரூம், பீரோ, அங்க இருக்கக்கூடிய பணம், நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு நேரா அடுத்தது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல எம்எல்ஏ அவர்களும் அவங்க மனைவியும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப எம்எல்ஏ வந்து கையில அருவாளோட வராரு. ஏன்னா இவங்க மேல கூச்சலிட்டு சத்தம் போட்டதுனால யாரோ திருட வந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அருவாளோட வெளியே வராரு. இந்த அருவாளோட வெளியே வந்த உடனே, அதாவது எம்எல்ஏ அருவாளோட வெளியே வந்த உடனே அவங்க கொள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில நாட்டு துப்பாக்கி இருக்கு. சட்டப்படி நாட்டு துப்பாக்கி வந்து லைசன்ஸ் இல்லைன்னா அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ஆயுதம். அந்த வெப்பனால அவரை சுட்டு கொன்னுடுவாங்க. சுட்ட உடனே அவரு ஸ்பாட்லேயே இறந்துருவாரு. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அவர்கள் இறந்துருவாங்க. எம்எல்ஏவோட 2வது மகனும் 2வது மகனுடைய மனைவியும் காயம்பட்டுருவாங்க. அந்த 2வது மகனை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சு அடிச்சாங்க பாத்தீங்களா, கதவுகிட்டயே தாடை கண்ணுல தாக்குனாங்கல்ல, அப்படி அடிக்கும்போது அந்த 2வது மகனுடைய மகள் வந்து, அதாவது குழந்தை, 8 வயசு குழந்தை வந்து கெஞ்சுவாங்க, இந்த மாதிரி என் அப்பாவை விட்டுருங்க அப்படின்னு. அந்த குழந்தை வந்து அந்த கொள்ளையர்கள்ட்ட வந்து எங்க அப்பாவை விட்டுருங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சினதா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்துல 62 சவரன் நகைகளை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதா போலீஸ்ல எஃப்ஐஆர் கொடுத்திருக்காங்க. அதாவது எஃப்ஐஆர் கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எம்எல்ஏவோட சுதர்சன் எம்எல்ஏவோட ஃபர்ஸ்ட் சன் தான் எஃப்ஐஆர் கொடுத்திருக்காங்க. அதாவது விடிய காலம் 3:30க்கு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 4 மணிக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு பிளட் சாம்பிள்ஸ், ரத்த கரையோட இருக்கக்கூடிய ட்ரெஸ், அடுத்தது கன் யூஸ் பண்ணி சுட்டாங்க பாத்தீங்களா, அந்த கன்ல இருந்து வெளிவந்த துப்பாக்கி தோட்டாக்கள், இது போன்ற விஷயங்களை அங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க. முக்கியமா இந்த கேஸ்ல முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்.
மொத்தம் 15 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உள்ள வர பயன்படுத்தப்பட்ட ரப்பர் டியூப், கோணிப்பையி, இரும்பு ராடு, அதுக்கப்புறம் கண்ணாடி பீசஸ், அங்க என்னென்ன சம்பவ இடத்துல கிடைக்குதோ எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சாட்சிகளை விசாரணை பண்றாங்க. சாட்சிகளை விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் வாங்குறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். இப்ப போலீஸோட அடுத்த டியூட்டி என்னன்னா இந்த சம்பவத்துல ஈடுபட்டது யாருன்னு கண்டுபிடிக்கிறதா அவங்களோட வேலை. அப்படி கண்டுபிடிக்க போகும்போதுதான் இந்த ஸ்பெஷல் டீமோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்த ஐஜி ஜாங்கிட்னு சொல்றாங்க. அவருடைய தலைமையில தான் இந்த டீம் ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னு சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சவாலான கேஸ்ன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தம் அவங்கள்ட்ட இருக்கிறதே இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான். சம்பவம் 2005ல நடக்கல. சம்பவம் வந்து இந்த சம்பவம் தான் 2005 நடந்ததே தவிர முதல் சம்பவம் பாத்தீங்கன்னா 1995 நடந்திருக்கு. அப்பவே பாத்தீங்கன்னா ஒருத்தவரை மோகன்குமார்ங்கிறவரை கொன்னுட்டு பவாரியா கொள்ளையர்கள் அந்த மோகன்குமார்ங்கிறவரை கொன்னுட்டு அங்கிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள, அதாவது 1995 50,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1995 இருந்து 2005 வரைக்கும் சிமிலரா இந்த பவாரியா கொள்ளையர்களால நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 13 உயிர்கள் போயிருக்கு. 63 பேரை ப்ரீவியஸ் இன்ஜுரி, அதாவது மரண படுக்கை அளவுக்கு வந்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா ஃபைனலா இந்த கேஸ்ல தான் போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க பவாரியா கொள்ளையர்களை. பவாரியா கொள்ளையர்கள் எப்படின்னா 1995 இருந்து 2005 வரைக்கும் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 எல்லைகளிலும் இதே மாதிரியான ராபரி பண்ணிட்டு, டக்கைட்டினா கூட்டுக்கொள்ளை, இது மாதிரியான கூட்டுக்கொள்ளை விஷயத்துல ஈடுபட்டுட்டு கொலை பண்றாங்க. ரொம்ப கொடுமையான காயத்தை ஏற்படுத்திட்டு நகைகளை எடுத்துட்டு போறது, பணத்தை எடுத்துட்டு போறது. பவாரியா கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கும் போது ஹிந்தில தான் பேசுவாங்க. இந்த கேஸ்ல சாட்சிகளும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 6-7 பேர் ஹிந்திலேயே பேசிக்கிட்டாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னா சாவி குடு சத்தம் போடாத, அதாவது ஹிந்தில வந்து சொல்லியிருக்காங்க. சாவியை கூட சத்தம் போடாதுன்னு சொல்லிதான் இந்த கேஸ்ல நடந்திருக்கு. பவாரியா கொள்ளையர்களால தமிழ்நாட்டுல மட்டும் 13 உயிர் போயிருக்கு. கொள்ளை சம்பவத்தின் போது 63 பேருக்கு வந்து கொடுமையான காயத்தை ஏற்படுத்தி கொள்ளையில ஈடுபட்டு இருக்காங்க. இது போன்ற கொள்ளை சம்பவத்தை வந்து சிமிலரா எங்கெங்க நடந்திருக்குன்னு இந்த போலீஸ் தலைமையில ஸ்பெஷல் டீம் செக் பண்ணும் பொழுது ஆந்திரா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு பார்டர்ல தான் அதிகமா நடந்திருக்கு. அப்ப ஆந்திராவில விசாரிக்கிறாங்க. அப்படியே ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டே இருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, அது போன்ற நார்த் ஸ்டேட்டுக்கும் போறாங்க. எங்கேயுமே இது போன்ற சம்பவங்கள் வந்து மேட்ச் ஆகுதே தவிர இவங்க தான் இந்த டீம் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு லீட் கிடைக்கல. அப்பதான் ஒரு லீட் கிடைக்குது. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பவாரியா கொள்ளையர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லீட் கிடைக்குது. அதன்படி ராஜஸ்தான்ல போய் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட, அங்க இருக்கிற டேட்டாஸோட இந்த ஃபிங்கர் பிரிண்டோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஜாங்கிட் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஸ்பெஷல் டீம் ஹெட் ஐஜி என்ன சொல்றாருன்னா, அங்க நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா அப்போதைய காலகட்டத்துல வந்து தொடர் குற்றவாளி, அதாவது ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸோட எந்த ரெக்கார்ட்ஸுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல. அப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ணாம இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்ரா சென்ட்ரல் ஜெயில வந்து இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய A3யோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. அப்பதான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த கேஸ்ல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அந்த அக்யூஸ்ட பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. மொத்தம் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 32 அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஆனா இப்ப கேஸ் நடந்தது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேருக்கு நடந்திருக்கும். அந்த 6 பேர்ல 2 பேர் கேஸ் நடக்கும் போதே இறந்துருவாங்க. இப்ப 4 பேருக்கு தீர்ப்புல ஒரு ஆளை A4 வந்து விடுதலை பண்ணிருப்பாங்க. A1 to A3 வந்து கன்விக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல A1 to A3 அரெஸ்ட் பண்ணும் பொழுது இன்னை வரைக்கும் அவங்களுக்கு பெயிலே தரல. கடந்த 20 வருஷமா A1 to A3 வரைக்கும் பெயிலே கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இதுல 2 பேர்த்த வந்து மீரட், அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீரட்ல வந்து மெயினான அக்யூஸ்ட வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாட்டுல பவாரியா கொள்ளையர்களால் நடந்தப்பட்ட கொலை மற்றும் கொலை சம்பவத்துல வந்து இப்ப விசாரணையின் போது இறந்து போனாங்க இல்லையா, ஓம் பிரகாஷ் மற்றும் போரான்னு 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேத்துக்குமே இதுக்கு முன்னாடி, அதாவது 2005க்கு முன்னாடி நடந்த அந்த 1995 மோகன்குமார்ங்கிற கேஸ்ல வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. கேஸ் நடக்கும் போதே 2 அக்யூஸ்ட் இறந்துருவாங்க. அந்த 2 அக்யூஸ்டுமே 1995 இருந்து 2005 வரைக்கும் நடந்த ஒரு சில கொலை மற்றும் கொலை சம்பவத்துல வந்து அவங்கள அக்யூஸ்டா சேர்த்து அந்த கேஸ்லயும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கும். பெரும்பாலும் பவாரியா கொள்ளையர்கள் வந்து ஹைவே இருக்கக்கூடிய இடமா பார்த்துட்டு கொள்ளையடிச்சுட்டு அங்க இருந்து லாரியில தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த கேஸ்லயும் அதான் பண்ணிருப்பாங்க. இந்த கேஸோட புலனாய்வு அதிகாரி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தில்லை நடராஜன் சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க. மொத்தம் இந்த கேஸ்ல 66 சாட்சிகள், 52 ஆவணங்கள், 17 சான்று பொருட்கள் திங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்ல விசாரிச்சிருக்காங்க. இந்த கூட்டுக்கொலை சம்பவத்தின் போது ஈடுபட்ட கொள்ளையர்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, செக்ஷன் 96 ஆஃப் ஐபிசி, அதாவது கூட்டுக்கொலையின் போது மரணத்தை ஏற்படுத்துதலுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும், அது மட்டும் இல்லாம செக்ஷன் 397 ஆஃப் ஐபிசில கூட்டு கொலையின் போது கொடுங்காயத்தை ஏற்படுத்துதலுக்கு அதுலயும் ஆயுள் தண்டனையும் மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும்,
ஆம்ஸ் ஆக்ட் செக்ஷன் 27 கிளாஸ் 2ல, அதாவது 27 கிளாஸ் 2க்கு கீழே ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கேஸ் பத்தியும் இந்த ஜட்மெண்ட் பத்தியும் இந்த பவாரியா கொள்ளையர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து லா சம்பந்தப்பட்ட வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.